సరిగమ పధనిరతాంతం వీణా సంక్రాంత కాంత హస్తాంతం శాంతం విమల స్వాంతం కుచభరతాంతం నమామి శివకాంతం. எப்படி கையில வேணும் வச்சுட்டு வாசிட்டு இருக்காருன்னு நம்ம சித்திரங்களையும் பார்க்கிறோம். யா வீணா வரதண்ட வண்டித்துக்கிறான்னு சரஸ்வதி ஸ்தோத்திரத்திலையும் சொல்றோம். அதே மாதிரி அம்பாளுடைய அவசாரத்திலையும் கௌரி அம்பிகைன்னு அர்த்தம். சாட்சாத் பார்வதி. ஓங்கார பஞ்சரசிகியும் உபனிஷத் உத்யான கேளி கலகண்டியும் அகம் விபணமயூரியும் ஆரியாம் அந்தர் விபாவையே கௌரியும். கௌரின்னு அம்பிகைக்கு பேரு. ஆரியான்னு ஆரியா தாட்சாயினி கௌரின்னுட்டு ஆரியான்னு அம்பிகைக்கும் பேரு. அந்த அம்பால இந்த நவரத்ன மாளிகைன்னு வெறும் 9 ஸ்லோகம். இந்த ஓங்கார பஞ்சரசிகியம்னு இந்த ஸ்தோத்திரத்திலேயே அடுத்தபடி பின்னால ஒரு ஸ்லோகத்துல சரிகம பதனிரதாந்தாம் வீணா சங்கராந்த காந்த ஹஸ்தாந்தாம். அம்பாளுடைய லாவண்யம் நிறைஞ்ச ஒரு கைவிரலுடைய நுனி பாகம் வீணையிலேயே எப்பவும் மேல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு தந்திரியில அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால சரஸ்வதி எப்படி புனைய வச்சுட்டு வாசிக்கிறாளோ அந்த மாதிரி அம்பிகையும் ஒரு சமயத்துல சரஸ்வதி அனுகிரகம் பண்றதுக்காகவும் லோகத்துல சங்கீத கலையும் அனுகிரகம் சரஸ்வதி துவாரா அனுகிரகம் பண்றதுக்காகவும் அம்பிகையே இந்த சப்தஸ்வரங்களையும் ரமிச்சுண்டு ஆனந்தப்பட்டு கையில ஒரு வினையும் தான் எடுத்துட்டு அம்பாள் வாசிச்சுட்டு இருக்காள். அந்த அவசரத்துக்கு அம்பாள் அந்த மாதிரி வீணவாசிக்க முடியாத அவசரத்துக்கு ஷாமலான்னு பேரு. அநேக அவசரங்கள் உண்டு. அதுல ஷாமலா தேவின்னு பேரு. காஞ்சி காமாட்சி அம்பாளுடைய சன்னிதானத்திலையும் அதே மாதிரி ஷாமலாவுடைய ஒரு சன்னிதி தனியா இருக்கு. கையில வீணை வச்சுட்டு அந்த அம்பாளுடைய சன்னிதானம். இந்த மாதிரி சரிகம பதனிரதாந்தம் இந்த சப்தஸ்வரத்தையும் சரிகம பதனிங்கிற சப்தஸ்வரத்தையும் இந்த ஸ்லோகத்துல காளிதாசன் சொல்லிருக்க. அதே மாதிரி ஐயர்வாள் தியாகியர்வாள் நாககனவு மனுஷங்கிறதுலையும் அந்த மாதிரி சரிகம பதனி சப்தஸ்வரத்தையும் இந்த சரிகம பதனிங்கிற சப்தஸ்வரத்தினுடைய ஒரு ஆத்தியக்ஷரத்தினுடைய சப்தஸ்வரத்தையும் அதுலயே நாகத்தனவு நிஷங்கத்தையும் சேர்த்து சொல்லிருக்கு. வரசப்தஸ்வரத்தனம் சாமவேத சாரம்னு சாமவேதனுடைய சாரம் இது வரசப்தஸ்வரத்தனம்ங்கிறது தியாகியர் வாழ்க்கையும் சொல்லிருக்கா. அதே மாதிரி ஷாமளிமா சௌகுமாரியாம் ஓங்கார நவரத்ன மாளிகையில வருது. அப்பேற்பட்ட அம்பிகை சரிகம பதனிரதாந்தாம் வீணா சங்கராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் அப்படி இந்த சப்தஸ்வரத்திலையும் ஹிருதயம் அப்படியே லயிச்சுட்டு இருந்துச்சுன்னா சாந்த ரசம் நிறைஞ்சு போயிடும். நல்ல சாந்தி அடைஞ்சிடும் ஹிருதயமானது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இதனால அசாந்தமா இருந்துதான சங்கீதம்ங்கிறது. அதனால அதை கொண்டு ஒரு திரவியமோ அல்லது உடம்புல ஆசைப்பட்டா கொஞ்சம் அவ்வளவு பூர்ண பலம் கிடைக்காது. சில சமயங்கள்லாம் ஒரு ஆனந்தம் உண்டாகும். அதுவும் கிடைக்காத போகாது. அதுவும் இது ஒரு தேனி விற்கிறவனா இருந்தா எங்கேயானும் புறங்கையாவது நிக்கணும்னா அவனுக்கு கொஞ்சம் அதுல ருச்சி கிடைக்குங்கிற மாதிரி அதுலயும் ஒரு ஆனந்தம் சாந்தம் கிடைக்கும். இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. பூர்ணமா அதுலயே லயிச்சுட்டு ஐயர்வாள் மாதிரி இருக்கிறவ அதுலயே லயிச்சுட்டு இருந்துட்டானா வேற இதர பிரயோஜனத்துக்கு அது உபயோகப்படுத்துறதே இல்லை அப்படின்னு அதுலயே லயிச்சுட்டு இருந்துட்டாள்னா
அந்த ஆனந்தம் சொல்ல முடியாத எல்லை இல்லாத ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அதை நமக்கு ருஜுபடுத்தி காட்டுறதுக்காகத்தான் அம்பாலே கையில இவனே வச்சுண்டு அதனுடைய சாந்தாம் மிருதுல சுவாந்தாம். சாந்தம்னா ஹிருதயம்னு அர்த்தம், மனசு ஹிருதயம்னு அர்த்தம். அந்த ஹிருதயம் ரொம்ப மிருதுவாக ஆயிடும். புஷ்பங்களுக்குள்ள ரொம்ப மிருதுவான புஷ்பம் சில புஷ்பங்கள் இருக்கு. அந்த மாதிரி புஷ்பங்கத்தை போல அவ்வளவு மிருதுவாயிடும் ஹிருதயமானது. இதுலயே சஞ்சாரம் பண்ணி லைசன்ஸ் இருந்துவாங்க. அவளுடைய அனுபவ வேத்தியம், அவளுடைய ஹிருதயம் எவ்வளவு மிருதுவா இருக்குன்னு புறத்தேருக்கு தெரியும். அவளுக்கு தெரியறது அனுபவம் வருது சாந்தம். அவளுடைய எல்லையற்ற சாந்தத்தை அவ அனுபவிப்பா. பெரியவாள பிரச்சார பத்தி பிரச்சார அவள்கிட்ட பழகிறப்போ அவளுடைய ஹிருதயம் இவ்வளவு மிருதுவா இருக்கா அப்படின்னு, இவ்வளவு கருணையோடு இருக்கா அப்படின்னு இவாளுக்கு ஒரு ஆனந்தம், பிரச்சாருக்கும் ஒரு ஆனந்தம். அந்த மிருதுவ சாந்தத்தினால, சாந்தத்தினால ஆத்மானந்தம். அவ்வளவுதான். இந்த சரிகம பசண்டதாந்தாம் வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் மிருதுல சுவாந்தாம் குஜபரசாந்தாம் நமாமி சிவகாந்தாம். அந்த பரமேஸ்வரனுக்கு காந்தையாக இருக்க முடியாத பரதேவத்தை இதான் சிவகாந்தாம் சொன்ன. அங்க சரஸ்வதினு சொல்லல அந்த இடத்துல. வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்த சாந்தாம் மிருதுல சுவாந்தாம் குஜபரசாந்தாம் நமாமி. அப்பேற்பட்ட பரதேவத்தைய நாம் நமஸ்கரித்து அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும். நிறைய சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு இல்ல யோகாதிகள்னாலே சித்தத்தை அடக்கி தியானங்கள் எல்லாம் பண்ணி அதனாலதான் சித்தம் வசப்பட்டு எந்த சாட்சாத் நம்பிக்கையினுடைய ஜனநாயகத்துல ஹிருதயமானது லயிக்குமோ அப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் இந்த சப்தஸ்வரங்களுடைய ஒரு பரிசீலனத்தினாலேயே அதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா பாக்கி அதனால ஒரு பிரயோஜனங்கிறத விட்டுட்டோம்னா இவ்வளவு காலம் ரொம்ப சுலபமான உபாயம் நம்பிக்கையினுடைய ஜனநாயகத்துல லயிக்கிறதுக்கு. என்ன தர்மசாஸ்திரங்களே சொல்லியிருக்க மாதிரி வீணாவாதன தத்துவஜ ஸ்ருதி ஜாதி விசாரத தாளஜ அப்பிரயத்தன மோட்ச மார்க்கம் சகச்சதின்னு யாக்கியவல்கிய ஸ்மிருதியில சொல்லிருக்கு. அதை அனுசரிச்சுதான் பிரதேசத்தினுடைய அனுகிரகத்தினால ஆச்சாரிய சௌந்தர்யலஹரி அம்பாளுடைய ஸ்தோத்திரங்களுக்குள்ள உத்தமமான ஸ்தோத்திரம். அதுக்கு வீடு சொல்லவே முடியாதுன்னு அதை அனுபவிக்கிற காலத்துல நிறைய பெரிய சங்கீத வித்வான்களுக்கு எவ்வளவு சங்கீத சாஸ்திரத்தினுடைய ஒரு லட்சணங்கள் அதனுடைய பிரக்கிரியைகள் பிரகாரங்கள்லாம் தெரியுமோ அவ்வளவும் ஆச்சாரியால் அனுபவிச்சு அதுல வச்சுட்டு அந்த ஸ்லோகத்துல கலே ரேகா திஸ்ர கதிகமக கீதைக நிபுணே விவாஹ வியானத்த பிரகுண குண சங்கியா பிரதிபோக. நம்மளுடைய கழுத்துல 3 ரேகை இருக்கான். கழுத்து மடிப்புல 3 ரேகை தானா அமையும் சகஜமா. புருஷர்களுக்கெல்லாம் இங்க ஒரு எலும்புன்னு நீட்டின்னு இருக்கும் இந்த இடத்துல. அது நமக்கு பகவான் விஷத்தை சாப்பிட்டாருங்கிற காலத்துல அது உள்ளேயும் போகாம வெளியும் போகாம புருஷாம்சம் போதும் சிவசக்தி அம்சத்துல சக்தி அம்சம் சிவாம்சம்ங்கிறப்போ புருஷர்களுடைய அம்சம் முழுக்க சிவாம்சம்னு வச்சு ஸ்திரீகளுடைய அம்சங்கள்லாம் சக்தி அம்சம் வச்ச காலத்துல பகவான் வந்து இந்த விஷத்தை பானம் பண்ணி லட்சணத்திலிருந்து சர்வாத்மியம் எப்படி வந்து புட்டுக்கு மனுஷன் வந்த கதையில இந்த பாண்டியன் சுவாமி வந்து ஒரு பெரம்பால் அடிச்ச உடனே அங்க இருக்கிற சகல லோகத்துக்கும் எல்லாருக்கும் பெரம்படிப்பட்டுதான் அந்த சமயத்துல முதுகல. அத சர்வாத்மகாவத்தை நீ காட்டினீரே. அப்ப எல்லாரும் விஷா சுவாமிய வந்த உடனே பார்வதி ஒரு வம்சரா ஆவிர்வச்ச இந்த அடி எல்லாருக்கும் விழுந்த உடனே பாண்டியனுக்கே தரிசனம் கொடுத்து மாணிக்கவாசகர் அங்க இருந்து ஜெயில இருந்து விடுவிச்சு இங்க ராமதாசரை அவங்க நவாப் பிடிச்ச மாதிரி பாண்டியராஜா மாணிக்கவாசகர் இங்க இருந்து விடுவிச்சாருன்னு கதை இருக்கு. அங்க ஒரு வந்து மண் சுமந்துட்டு வைகையில அந்த ஆற்று பிரவாகத்தை வெள்ளத்தை அடைக்கிறதுக்காக அவர் எல்லாரையும் கூட்டம் போட்டு வேலை செய்யாம இருக்க முடியாது. அதுல இந்த பைத்தியமா
பித்தாதிரை சூடின்னு பித்தனா இருந்துட்டு கூத்தாடிண்டு வேலை செய்யறவனையும் இந்த இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான்னு வேலைக்கார எல்லாம் போய் அதிகாரிகள் எல்லாம் போய் பார்த்தா ஒன்றும் முடியல. அப்புறம் ராஜாவே நேரம் வந்து பெரும்பாலும் அடிச்சான். அந்த அடி அத்தனை பேருக்கும் வச்சிருந்தது. அவருடைய சுரூபம் லோகம் முழுக்க அவருடைய சுரூபமானத்தால அத்தனை பேருக்கும் இருந்ததுன்னு இந்த ஆச்சரியத்தை பார்த்து சாட்சாத் அப்படியே பிரமிச்சு போன உடனே சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரா சுரூபத்தை காட்டினான்ட்டு அதுல கணக்கு இருக்கு. அப்ப எல்லாருமே சேர்ந்து உடனே ஒரு தீர்மானம் ஒண்ணு பண்ணிதான் அங்க இருக்க அத்தனை பேரும் ஒருத்தர் எழுந்தார். அங்க இருந்து ஒரு பெஞ்சு மேல இருந்தார். இப்பவே எல்லாம் இருக்கிற சமயம் இப்பவே நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு இப்போ எமர்ஜென்டா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அண்ணன் போனா ஓடி போயிடுவார். இவர் இருக்கிறதுக்குள்ளே உடனே கையில கொடுக்கணும். என்ன நீர் பண்ண வேணுமோ ரொம்ப அக்கிரமம். என்ன அக்கிரமம் பண்ணிருந்தாட்டா நீர் வேத்ராஹதேர் விபக்தௌ விஸ்வாத்மகதா பிரதர்சிதா பவதா பெரம்பு அடிபட்டீர. அந்த பெரம்புடு பற்றத்துல நான் விஸ்வாத்மகன் சர்வாத்மகன் சர்வங்கள் இதம் பிரம்மங்கிற சுரூபத்தை காட்டி எல்லாருக்கும் அடி வாங்கி வச்சு கரகத கபலகிராசு அவ அந்த புட்டு கொடுத்தால அதை சாப்பிட்டீர. எங்களுக்கெல்லாம் புட்டு கிடைக்க முடியாது பண்ணீரா. இந்த ஓரவந்தனை என்ன உனக்கு அதுவும் கிடைச்சா தேவையில்ல. அதனால நீர் சரியான மனுஷன் இல்லைங்கிறத முதல்ல ஒரு சென்சர் ஒன்னும் உங்க பேர்ல போடுறோம். அடுத்தது நீர் இப்ப அடி கொடுத்தீர. இந்த அடியை நாங்கெல்லாம் அங்கீகாரம் பண்ணின்றதுங்கிறது அங்கீகாரம் பண்ணின்றோம் நீர் நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சீரானா அது அப்புறம் நாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நாங்க இது அங்கீகாரம் பண்ணதுனால அண்டர் ப்ரொடெஸ்ட் நிர்பந்தத்தினால பண்ணிருக்கோமே தவிர அப்படின்னு சொன்னோம். ஏன் இந்த மாதிரி 2% வாங்கிட்டா என்ன ஒரு நாள் ஆயிட்டு அடி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 2வது ப்ரொடெஸ்ட் என்ன சூட்டுக்கு போகப்படுதா போறா நீங்க அப்படின்னு காக்கலாம் அப்படின்னு இந்த அங்க இருக்க எல்லாரும் அதுல ரொம்ப கெட்டிக்காரனாத்தான் ஒரு கூட்டத்துல ஒரு பெஞ்சு மேல இருந்தா தானே எல்லாருக்கும் காது இருக்கும். உடனே இப்பவே தீர்மானமா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நோச்சே இப்ப இந்த மாதிரி நம்ம ப்ரொடெஸ்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண 2 கொடுக்காத போனால் அப்படின்னா பாதகத்தி அடுத்தடுத்து இன்னும் கல்பங்கள் வந்துட்டே இருக்கும். இவர் எங்க போனாலும் அடிபடுறவர் தான் இவர். ஒருத்தன் காலால் உதைப்பான், இன்னொருத்தன் கல்லால் உதைப்பான், கல்லால் அடிப்பான். ஷாக்கி நயனார்னொருத்தன் கல்லால் அடிப்பான். கண்ணப்பன்னு ஒருத்தன் காலால செருப்படுத்து மேல கொண்டு வைப்பான். அதெல்லாம் நமக்கெல்லாம் காட்டினாருன்னா அவருக்கு தள்ள எடுத்து தாங்கிட்டோம். அவர் இது ஊழான் நாம் இதை ஒத்துனுட்டோம்னு சொன்னா சரி, அவருக்கு உபத்திரம் வர்றதெல்லாம் நல்லதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டோம். உபத்திரம் வர்றதெல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துடுறதுன்னு அவரு கொஞ்சம் லேசா போயிடும். இவ்வளவு பேரும் பகிர்ந்து விட்டாலும் ஒரு பாரத்தை அவருக்கு அதிகம் உரைக்காதுன்னுட்டு நாமெல்லாம் ஒத்துனுட்டோம்னு நினைச்சு மிளிதைர் அஸ்மாபி நாமெல்லாம் கூட்டம் கூடி ஏதச்சே வாச்சியம் வேத்ரஹதிம் விபஜ்யன் அவயம் போக்தும் சமர்த்தா இதி. நீ இந்த மாதிரி அடிச்சுட்டே இருப்போ எல்லாருக்கும் அடிபட்டுது, இதை நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு லாய்க்கில்லை, எங்களால முடியாது அப்படின்னுட்டு இதை வந்துட்டு செய்ய நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு எழுதி கொடுத்தோம்னு அவர் நேரம் இருக்கிறதுக்குள்ள. அப்புறம் ஓடி போறவர் அவர் எந்த லட்சணம் ஓடி போறாரோ. நோச்சேத் பாதகதி சிலா பிரகரணம் கோதண்ட தண்டாகதி. இன்னும் பெரிய வில்ல கொண்டு தெல்ல ஓடுவோம் தான் அர்ஜுனன் பார்த்த பிரகாரம்னுட்டு. அவன் இங்கிருந்து அவன் தான் ஒருத்தான் செருப்படுத்து தள்ள வைப்பான். இன்னொத்தனடாவன்னா சாக்கி நயனார்னு கல்ல விட்டு எரிஞ்சுட்டே இருப்பான். இன்னொத்தனடான்னா அங்க இருந்த அர்ஜுனா அவன் இது பண்ணிட்டு பெரிய வில்ல கொண்டு மண்டையில அடிப்பான். அங்க ரத்தம் வர முடியா பார்த்த பிரகாரம் கோதண்ட தண்டாகதி. அதுக்கப்புறம் முதல்ல செருப்படுத்து தலையில வச்சானே அவன் என்னன்னா வாயில தண்ணியை போட்டு எச்சல் உமியும் தலையில கோதண்ட தண்ணி. இன்னும் ஆறாறு நமக்கு தெரிஞ்சது கதையிலே உள்ளது. இன்னும் ஆறாறு என்ன பண்றதுக்கு தயாரா இருக்கணும் அவருண்ட. நோஜேத் பாதகதி சிலா பிரகரணம் கோதண்ட தண்டாகதி கண்டு ஊஷோதகசேகை கவி பவேத் சர்வம் விபாஜ்யம் நிகினா. இவ்வளவையும் நாம் பிரிச்சுக்க வேண்டியிருக்கோம். இந்த சமயத்துல ஒரு விட்டுவிட்டா ஆப்டர் சமயத்துல அதனால இருக்கிறதுக்குள்ள எப்பவே நாம எல்லாம் தீர்மானம் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ரெண்டு எமர்ஜென்சி கொடுத்தாச்சு அப்படின்னாரு. அதனால முதல்ல ஒரு சரியான பேர் வழி இல்லை இருந்தாரா நமக்கு இந்த மாதிரி புட்டையும் நமக்கு சேர்த்து கொடுத்துருக்கணும். அடிமாத்திரம் கொடுத்தாரு வழியை புட்டு கொடுக்கல நமக்கெல்லாம். புட்டு சாப்பிட்ட அவர் ரொம்ப பயிரும் மீண்டு அவர் கூத்தாடுற செய்கிற புட்டை சொன்னிட்டு நமக்கு ஒண்ணும் இல்லை. அதனால இவர் நம்பப்படாது, ஓடி போயிடுவார் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார்.
அந்த மாதிரி சுவாமி என்ன, இது ஒரு கதை, இந்த கதையோட கதையா புருஷர்களுக்கு தான் இங்க ஒரு இது இருக்கு. அவன் கிறிஸ்தவன்லாம் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆப்பிள் சொன்னான்னு பொம்மநாட்டிலுக்கு இது கிடையாது. அந்த புருஷர்களுக்கு இது இருக்கிறதுனால அது வந்து விஷத்தை சாப்பிட்டு, சுவாமி விஷத்தை சாப்பிட்டதுனால இங்க எப்படி அடி எல்லாருக்கும் கொடுத்தாரோ அந்த மாதிரி சுவாமி விஷத்தை சாப்பிட்டதுல ஞாபகமாக அந்த புருஷ பிரகிருதிகள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒன்றும் வந்துட்டுன்னுட்டு, அதனால அதை கீழையும் போகல மேலையும் போகல அப்படின்னுட்டு, உள்ள போனா ஈஸ்வரனுக்கு உள்ள இருக்கிற லோகங்கள்லாம் போயிடும், வெளியில இருந்தா வெளி லோகங்கள்லாம் போயிடும் அப்படின்னு நினைச்சு நிட்சித்தம் கரளம் கலை, கரளம்னா விஷத்துக்கு பேரு, நிட்சித்தம் கரளங்களே ந கிரித்தம் ந உத்கீரணம் ஏவத்தையா, உத்கீரணம் வெளியிலையும் உடலையும் கக்கவும் இல்லை, ஆனா கிடித்தம் உள்ளேயும் முழுங்கவும் இல்லை, லோகம் முழுக்க உள்ளேயும் இருக்கு சாமா வெளியும் இருக்கு சாமா நமக்கு அப்படின்னுட்டு அது சொல்ற வழக்கம். அது இல்லாததுனால ஸ்திரீகளுக்கு சக்திக்கு சிவம் சக்திங்கிறது பராசக்தி ஒரே சகப்பு. விபூதி குங்குமம், குங்குமம் விபூதி இதுவும் சிவப்பு, அது வெளுப்பு. அதுக்கப்புறம் நல்ல குசும்பா புடவை, இவளுக்கு வெள்ளை துணி, அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ரத்தியோதனம். இந்த சிவப்பும் ஒழுப்பும் சிவம் சக்திங்கிறது இன்னும் கலந்து கலந்து ஒவ்வொரு தத்துவத்திலையும். அதே மாதிரிதான் இன்னும் சரீர தத்துவத்துல பார்த்தோம்னா சுக்லம் சோனித்தம் இப்படி ரெண்டு ரெண்டா பிரிச்சு ரத்த சுக்ல பிரபாமிஸ்வரம்னுட்டு சட்சாத் பதம் திரைபுரம் மகான்னு அந்த பாதுகா மந்திரத்துல ரத்த சுக்ல பிரபாமிஸ்வரம் தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி, பாக்கி 3 குணங்களுக்கு வேண்டியது பாக்கி ஸ்வர்ணச்சாய மஞ்சள்ங்கிறது, அதுக்கப்புறம் பாக்கிய கூட நீலமேகசாமலர், பாக்கிய கூட வெளுப்பு, இந்த இது வெளுப்புங்கிறதெல்லாம் இதுக்கு. அதுக்கு மேல் இருக்கிறது பராசக்திக்கு சட்சாத் சுத்த ரக்தவர்ணம் அருணச்சாயம். பார்வதிங்கிற அவசரத்துல சாமள ரூபம், அதே பராசக்திங்கிற அவசரத்துல அப்ப வந்து ரத்தச்சாய. அதனால அதான் சிவன் சக்தி. இது கலந்து கலந்துதான் நம்முடைய தத்துவங்கள்ல ரெண்டும் கலந்து வருது. அதனால இந்த மாதிரி இந்த 3 ரேகைகளை கழுத்துல 3 ரேகை இருக்கு. அந்த 3 ரேகையை வர்ணிக்கிற பாதாதி கேசாந்தம் வர்ணிக்கிற காலத்துல அம்பாளுக்கு 3 ரேகை இருக்கு கழுத்துல. அந்த 3 ரேகை என்னன்னா கல்யாணத்தை திருவங்கல்யம் பழசா புதுசா சாஸ்திரத்துல இருக்கா இல்லையா, தர்மசாஸ்திரத்துல ஒரு சந்தேகம். சௌந்தர்ய ஏற்பட்டனால அது நிச்சயமா இருக்குன்னு தெரியறதுனால பிரகுண குண சங்கியா பிரதிபோகாத் 3 திருவிருத்கரணம் தான் எல்லாத்துக்கும். இந்த திருவங்கலத்துக்கு 3 சேர்த்து இருக்கிற அந்த 3 சேர்த்து கணம்ங்கிறதுக்கு திருவங்கல்யம் கட்டுறதுக்காக மாங்கல்யம்ங்கிறது இந்த மஞ்சள் கலந்த கயிறு தான் முதல்ல மாங்கல்யமா இருந்தது. அது எல்லாத்தையும் 3 தான் திருவிருத்தா பண்ண வேண்டியது. அப்புறம் அதுல பொட்டு கட்டிக்கிறா. முதல்ல அம்பாளுக்கெல்லாம் அநேகமா கோவில பொட்டு தான் கட்டுறது. அதான் பிரார்த்தனை பண்ணிட்டா அப்புறம் நம்ம சம்பிரதாயத்தை அனுசரிச்சு பக்தாளுடைய சம்பிரதாயத்தை அனுசரிச்சு திருவங்கல்யத்தை கட்டுறது. அந்த மாதிரி கலே ரேகா திஸ்ரா, கலம்னா கழுத்துக்கு பேரு, ரேகா திஸ்ரா. கதி கமக கீதைக நிபுணே, கதி அப்புறம் தசவித கமகங்கள், அதுக்கப்புறம் கீதா, இது 3க்கு ஒரு 3 சொல்லி, இது 3 அது இன்னிடத்துல வர வேண்டியது, அடுத்த ரேகையில் வர வேண்டியது, அடுத்த ரேகையில் வர வேண்டியதுங்கிற அந்த கணக்கையும் மனசுல வச்சு விவாக வியானத்தம்னா விவாக காலத்துல கழுத்துல கட்டப்பட்ட பிரகுண குண சங்கிபா. 3 தானே 3 சேர்த்து தானே ஒரு கயிறா திரிக்கிறது. அந்த 3ங்கிற கணக்குக்கு இங்க 3 ரேகையா இருக்கு. பிரகுண குண சங்கியா பிரதிபுவா விராஜந்தே நானாவித மதுர ராக ஆகர புவாம். நானாவிதமான மதுரமான ராகங்களுக்கெல்லாம் ஆக்கரம் நிதியா இருக்கிறது. திரையாணாம் கிராமானாம் 3 கிராமமாக பிரிச்சிருக்க.
சங்கீத சாஸ்திரம் தெரிஞ்சவளுக்கு என்ன தெரியும் கிராமங்கிறதும். கதி, கமகம், கீதம், கிராமம் இதெல்லாம் சங்கீதத்துல வெறும் சங்கீத அபியாசம் பண்ணவாளுக்கும் அது கூட தெரியாது. அதுல தீரியில கட்டிக்காராட போனவளுக்கு தான் இந்த லட்சணங்கள்லாம் நல்லா தெரியும் அவளுக்கு. அதனால சங்கீத சார்கசருடைய ரத்னாகரம் இத்தியாதி, அதுக்கு பின்னால் வந்த கிரந்தங்கள், முன்னால் இருக்கிற கிரந்தங்கள், இதெல்லாம் பரிசீலனை பண்ணாதான் இதெல்லாம் தெரியும். இவ்வளவையும் வச்சிருக்காள் ஆச்சாரியார். பெரிய பூர்ணமான ஒரு டெக்னிக்கல் வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த 3 ரேகைகள் கழுத்தில் இருக்குங்கிறத சொல்றப்போ, கடே ரேகா திஸ்ரா கதி கமக கீதைக நிபுணே விவாஹ வியானத்த பிரகுண குணசங்கியா பிரதிபுவ விராஜந்தே நானாவித மதுர ராக ஆகர புவாம் திரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நியம சீமான இவத்தே. இந்த கிராமம் இன்னிடத்துல இருந்து வருது, இந்த கிராமம் இன்னிடத்துல இருந்து பேசுறது, இந்த கிராமம் இன்னிடத்துல இருந்து பேசுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமத்துக்கும் இவ்வளவு ராகங்கள், இன்னென்ன ராகங்கள், அது இன்னென்ன இடத்துல இருந்து பேசும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இந்த 3 ரேகைகள் கழுத்துல நடு இருக்குங்கிற ஒரு அர்த்தத்தை ஆச்சாரியால் கலே ரேகாஸ்திஸ்ரா கதிகமக கீதைக நிபுணே விவாஹ வியானத்த பிரகுண குணசங்கியா பிரதிபுவா விராஜந்தே நானாவித மதுர ராகாகரபுவாம் திரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நியம சீமா. 3 கிராமங்களுக்கும் எந்தெந்த இடத்துல நியமம் இருக்கு, அதனுடைய இருப்பிடம் எது, ஸ்திதி நியம இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கழுத்தில் இருக்க முடியாத 3 கிராமங்களுக்கும் எல்லாம் கட்டுக்கிற மாதிரி இருக்கு. 3 மாங்கல்ய சூத்திரத்துக்கு 3 பேர் திரிக்கணுங்கிறத அடையாளம் காட்டுற மாதிரி இருக்கு. 3 கதி கமகம் கீதம் இது 3ஐயும் 3 அம்சங்கள் பிரதானமாக உண்டுங்கிறது அதையும் தெரிவிக்கிறதா இருக்கு. 3ஆ சேர்த்து கலே ரேகா திஸ்ரா 3 திஸ்ரான்னு 3 சொன்னா 3 சொல்லியாச்சதுக்கு அப்புறம் கலே ரேகா திஸ்ரா கதி கமக கீதைக நிபுணே விவாஹ வியானத்த பிரகுண குணசங்கியா பிரதிபுவா. இந்த குணம்னா 3 சேர்த்தா தான் குணம் வேறு, குணம்னா ஒரு கைதுக்கு வேறு. குணசங்கியா பிரதிபுவா விராஜந்தே நானாவித மதுர ராகாகரபுவாம் திரயாணாம் கிராமாணாம். அதுல 3 கிராமம் கொண்டு ராகங்களுடைய கணக்குல 3 கிராமம் கொண்டு திரயாணாம் கிராமாணாம் அதுக்கு எல்லை கட்டின மாதிரி இருக்கு. இந்த 3 ஸ்திதிநியம சீமான இவத்தே அப்படின்னு ஆச்சாரியால் சௌந்தர்யம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி அதை அனுசரிச்சுதான் காளிதாசனம் இதுல சரிகமா பசங்க சாந்தாம் வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் மிருதல சுவாந்தாம் குஜபரதாந்தாம் நகாந்தாம் இந்த 2ஐயும் சங்கீதத்துல அதுலயே லயிச்சு போனவர்களுக்கு பாக்கி யோகாதிகள்னாலேயோ பாக்கி தபஸ்னாலேயோ பாக்கி இருக்க முடியாத ஒரு ஞானத்தினாலேயோ எந்த மாதிரி ஒரு சாந்தம் நிலையும் கிடைக்குமோ அதுக்குதான் சாந்தாம் விமல சுவாந்தாம் சித்த சுத்தி சாந்தி 2 தான் முக்கியமானது. அது 2ஐயும் அம்பாண்டத்திலேயே ஆரோபணம் பண்ணி அது சுபாவமா இருக்கிறது. அதனால இதனால வந்ததுங்கிறத இது இருக்கிறதும் அதையும் சேர்த்து சொன்னதுனால இதை யாரு அம்பாளுடைய கிருபையை வச்சுட்டு இதுல யாரு லயிச்சிருக்காளோ இந்த நாதங்கள்ல இப்பேற்பட்ட சப்தஸ்வரங்கள்ல அவளுக்கும் சாந்தம் மிருதல சுவாந்தம் இது 2 அம்பாளுடைய சாரூபியம் கிடைக்கிற காலத்துல சாயுஜ்யம் கிடைக்கிற காலத்துல அம்பாளுடைய பாவமே வந்துடும் இவாளுக்கும்ங்கிறதுக்காக பலசுத்தி மாதிரி இருக்கு. சாந்தாம் விமல சுவாந்தம் சித்தசுத்தி சாந்தி இது 2 தான் வேணும். இது 2க்கும் சரிகமப தத்துவம் இருந்தாலே சித்தசுத்தியும் சாந்தியும் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு. அப்படின்னு ரொம்ப பெரிய மகான்கள்லாம் கூட அப்படி பெரிய சாந்தாலாயும் இவளாயும் இதுலயே லயிச்சிருக்கிறவாளுக்கு நம்ம தேசத்துலயும் இப்போ சமீப காலத்துல 2-3 பேர் இருந்திருக்கா அப்படியே தன்மயமா லயிச்சவா என்ன கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு முந்தி இருந்தவாள் எத்தனையோ பேர் மகான்கள் எந்தோ மகானுபாவலும் இவாளே சொல்லியிருக்கா. அதனால அப்பேற்பட்ட எல்லாரும் அந்த லயத்தினாலேயே சாந்தி அடைகிறாருங்கிறதுக்காகத்தான் அம்பாளும் கையில சரஸ்வதி கையில வீணை வச்சுருக்கிற மாதிரி ஷாமலையும் கையில வீணை வச்சுட்டு அதுலயே லயிச்சு அந்த ஷாமலையினுடைய இந்த நவரத்தம் தான் இது. இந்த ஓங்கார பஞ்சசிங்கிறது ஷாமல அவசரத்தை தான். ஒவ்வொரு அவசரத்துல அம்பாளுக்கு ஒவ்வொரு ஆகாரம். அதுல ஷாமலையினுடைய ஆகாரத்தை பற்றி சொல்ற காலத்துல சரிகமா பசநிரதாந்தாம் வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் விமல சுவாந்தாம் குஜபரதாந்தாம் நமாமி சிவகாந்தாம். இதுக்காக சொன்ன ஈஸ்வரனை பத்தி சொன்னது நடுவில் அந்த மாணிக்க வாசகர் கதை அதெல்லாம் சொன்னதுக்கான்றா இங்க ஒண்ணு இருக்குங்கிறதுக்காக ஸ்திரீகளுக்கு இந்த கொட்டை ஒண்ணு கிடையாது இங்க, அதனால கழுத்துல ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி இது 3 ரேகைகள் நல்லா தனியா தெரியனதுல அப்படிங்கிறதுக்காக அவர் எல்லாருக்கும் வச்சுட்டாருங்க. அங்க பெரம்படி எல்லாருக்கும் எப்படி வச்சாரோ அந்த மாதிரி வச்சாருங்கிற சரித்திரத்தை ஒரு கதையா சொல்றது லோகத்தில் நம்ம தேசத்தில் இப்படிதான் சொல்றது உண்டு. இது இந்த ரிஷபானமனுடைய ஒரு அடையாளம் இது புருஷாகிருதிக்கு அப்படின்னுட்டு விஸ்வாத்மகம் சக்தியாத்மகம் பிரபஞ்சம் முழுக்க அப்படி என்ன தெரியறதுக்காக தன்மையாக காட்டியிருக்காரு.
சரிகம பசநிரதாந்தாம் வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் மதுலஸ்வாந்தாம் குஜபரதாந்தாம் நமாமி சிவகாந்தாம் நம பார்வதி பதயே.